ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த கொடியை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தை தான் பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நினைவிடம் சொல்வதோட இது நம்ம கோயில்னே சொல்லலாம். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அவர் கிட்டத்தட்ட சாமி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டுருக்கு ரெகுலராக. கிட்டத்தட்ட அந்த இடம் கோயிலாக மாறி போச்சு. அந்தளவுக்கு பக்தர்கள் மாதிரி வந்துட்டுருக்காங்க. நிறைய கூட்டங்கள் வருது. இது பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்தோம். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா யதார்த்தமாக தான் வந்தோம். நாங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க மகன்கள் வந்திருந்தாங்க. விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், அவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. இதை நாங்கள் கொஞ்சமே எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைமே இப்போ தான் அவங்களையும் நான் பார்க்குறேன். வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அவங்க இந்த மாட்டுப்பொங்கல் விழாவில் சிறப்பிக்கிறதுக்கும் அந்த சாமி பூஜை பண்ணுறதுக்கும் எல்லாத்தையும் வந்திருந்தாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட சிலைக்கு மாலை அணிவிக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம கேப்டன் விஜயகாந்தோட பூஜை ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கருடன் வானத்தில் வட்டமிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியல. நான் இந்த கருடன் வட்டமிடுற வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுறேன். அது வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி நான் கேப்டன் விஜயகாந்தோட ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுப்பொங்கல் விழாவை தொடங்கி வைக்கிறாங்க. அந்த 2 மாடுகளுக்கு பூஜை பண்ணி கற்பூரம் காமிச்சு அதுக்கு பொட்டுலாம் வைக்கிறாங்க பாருங்கள். எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி அன்புக்கு தாயது பச்சைப்புள்ள. அடிகோமாதா நீ இந்த ஊரா அடிகோமாதா நீ இந்த ஊரா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து. அட போத்தாயி, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம 4 பேருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் சிலைக்கெல்லாம் மாலை அணிவிச்சிட்டு மாட்டுப்பொங்கல் விழாலாம் பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சு சாமி பூஜைலாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் அடுத்த படம் பார்த்திங்கன்னா படைத்தலைவன். இந்த படம் அடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு.
இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஏவன் தொழில்நுட்பம் மூலம் சும்மா கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த தளபதி விஜயோட கோட் படத்தில் பார்த்துருப்பீங்க. கேப்டன் விஜயகாந்த் ஏவன் தொழில்நுட்பமாக கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க போகிறாங்க. அவங்க அதான் கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே டெய்லி அன்னதான சாப்பாடு நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு நம்ம கேப்டன் விஜயகாந்தோட சேவைகள் எப்போவுமே தொடரும் இந்த விஷயம். நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னதான நிகழ்ச்சியெலாம் முடிஞ்ச பிறகு இங்கே ஒரு டான்ஸ் குரூப் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் குரூப்போடு சேர்ந்து அவங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே கிளம்புனாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வழியில் அவங்க மகன்களும் செய்யும் சேவைகளையும் அந்த வழி எப்பவும் தொடரட்டும். இந்த நற்சேவைகள் நற்பணிகள் எப்போவுமே தொடரட்டும். நம்ம எப்போவுமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் நம்ம கூட இருக்கார். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டு போன பிறகு தான் நாங்கள் வந்து அடுத்து உள்ள கேப்டன் விஜயகாந்த் ஒரு இடத்துக்கு போகிறோம். உள்ளே இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கிற கோயிலுக்கு போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் நம்ம கேப்டனை. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? காசு காசு பணம் படப்புவாங்கயா. நீங்களும் உங்க காசு என்னையா கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேப்டன் நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும் நம்ம மனதை விட்டு என்றைக்கும் பிரிய மாட்டார். அவரோட நற்பணிகள் எப்போதும் தொடரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட வீடியோ எடுத்து போடுறேன். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம என்றைக்கும் நம்ம கேப்டன் நல்வழியில் நம் பயணம் தொடரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். ஜெய்ஹிந்த்.